என் அன்பு தங்கமே, இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் பேச வருவது சாதாரண விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் தெரியுமா? கோடி கோடியாக மனிதர்கள் தினமும் கண் திறந்து வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணீர். ஆனால் அந்த எல்லோருடைய காதுகளுக்கும் இந்த வாராகி அம்மனின் குரல் சென்று சேராது. அதனால் தான் இன்று நான் உன்னிடம் ஒரு சவாலை விடுகிறேன். என் செல்லமே, இந்த சவாலை எல்லோராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னுடைய பார்வை யார் மீது இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையை நான் என் கையில் எடுத்திருக்கிறேனோ, யாரை நான் இருளில் இருந்து இழுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப் போகிறேனோ, அவர்களால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை முழு மனதோடு கேட்க முடியும். பலர் இந்த குரலை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள். சிலர் இதை ஒரு சாதாரண பேச்சாக நினைத்து விலகி விடுவார்கள். இன்னும் சிலருக்கு இந்த வார்த்தைகள் மனதுக்குள் இறங்கவே இறங்காது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, உன் இதயம் இப்போது துடிக்கிறது அல்லவா? இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் மனதுக்குள் ஏதோ ஒரு அதிர்வு ஓடுகிறது அல்லவா? அது சாதாரண உணர்வு கிடையாது. உன் வாராகி தாய் உன் உயிரை தொட்டு கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அது. உன் பெயரை நான் ஏற்கனவே என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். அதனால்தான் இன்று நீ இங்கே இருக்கிறாய். இது தற்செயல் இல்ல, அது என் அழைப்பு. என் தங்கமே, நீ எத்தனை நாட்களாக மனதுக்குள் அமைதியாக சுமந்து கொண்டு நடக்கிறாய் தெரியுமா? வெளியில் இருந்து பார்த்தால் நீ சாதாரணமாக சிரிப்பது போல இருக்கும். ஆனால் உன் உள்ளே எவ்வளவு உடைப்பு இருக்கிறது என்று இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சில இரவுகளில் நீ தூங்காமல் மேலே மாடியை பார்த்தபடி படுத்திருக்கின்றாய். என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று அமைதியாக கண்ணீர் விடுகின்றாய். யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன்னை உள்ளுக்குள் தின்னிக் கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உன் மனதுக்குள் ஒரு தனிமை இருந்திருக்கிறது. அந்த தனிமையின் சத்தம் கூட இந்த வாராகி அம்மனுக்கு கேட்காமல் போகவில்லை. என் செல்லமே, நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்க போராடி இருக்கின்றாய். பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்து காயப்படுத்தினார்கள். உன்னுடைய அமைதியை பலவீனம் என்று நினைத்தார்கள். உன் பொறுமையை பயம் என்று நினைத்தார்கள். நீ யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தாலும் உனக்கு தீங்கு நினைத்த முகங்கள் உன் அருகிலேயே இருந்தது. இதையெல்லாம் நான் பார்த்தேன். என் பிள்ளையே, உன் வாராகி தாய் ஒரு நொடியும் கண்மூடவில்லை. என் செல்லமே, நீ சில நேரங்களில் அம்மா நான் இவ்வளவு கஷ்டப்படும் போது நீ எங்கே இருந்தாய் என்று மனதுக்குள் கேள்வி கேட்கிறாய். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்குள் தான் புதிய உயிர் உருவாகிறது. அதுபோல உன் வாழ்க்கையும் இத்தனை நாள் அமைதியாக சோதிக்கப்பட்டது. நீ பலமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சில வழிகளை நான் அனுமதித்தேன். ஆனால் இனிமேல் உன் கண்ணீரை வெற்றியாக மாற்றும் நேரம் நெருங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா அநியாயங்களுக்கும் பதில் வரும். நீ அமைதியாக இருந்தால் யாரும் உன்னை எளிதாக மிதிக்க முடியாது. இந்த வாராகி அம்மன்
அமைதியாக இருந்தால் அதற்குள் நெருப்பு மறைந்திருக்கும். என் உலக்கை வெறும் ஆயுதம் இல்லை, அது என் பிள்ளைகளின் துன்பத்தை உடைக்கும் சக்தி. உன்னை இரவு முழுவதும் அளவைத்த பயத்தை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் மனதில் தினமும் ஓடிய எதிர்மறை எண்ணங்களை சிதறடிப்பேன். உன்னை சுற்றி நின்று உன் வலியை மறைத்த கெட்ட சக்திகளை தரையில் விழ வைப்பேன். உன் கண்களில் கண்ணீர் வர காரணமான முகங்கள் இனிமேல் உன் முன்னால் தலைகுனிய வேண்டிய நாள் வரும். என் கலப்பை வெறும் அடையாளம் அல்ல என் தங்கமே, உன் வாழ்க்கையை மீண்டும் செழிக்க வைக்கும் சக்தி அது. வறண்டு போன நிலத்தை உழுதால் மீண்டும் பசுமை வருவது போல உன் வாழ்க்கையையும் நான் மாற்றுவேன். இத்தனை நாள் எதை தொட்டாலும் நின்று போயிருக்கலாம். நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்த உடனே ஏதோ ஒரு தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நின்ற கதவுகள் திறக்கும். நின்று போன காரியங்கள் நகரும். நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும். உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு கேட்கும். என் செல்லமே, உன்னை நீ குறைத்து நினைப்பதை நிறுத்து. என்னால் முடியாது, என் அதிர்ஷ்டம் கெட்டது, எனக்கு நல்லது நடக்காது என்று நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் சக்தியை குறைக்கிறது. உன் வாராகி தாய் உனக்குள் வைத்திருக்கும் ஆற்றலை நீயே மறந்து போகாதே. உனக்குள் இன்னும் உடையாத ஒரு சக்தி இருக்கிறது. அதனால்தான் இத்தனை கஷ்டத்திற்கு பிறகும் இன்னும் நீ உயிரோடு நின்றிருக்கின்றாய். பலர் இதே சூழ்நிலையில் உடைந்து போயிருப்பார்கள். ஆனால் நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றாய். அது உன் திறமை மட்டும் இல்லை, உன் பின்னால் நான் நிற்பதால்தான். என் அன்பு தங்கமே, யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள், யார் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதை இனிமேல் கவனமாக புரிந்து கொள். எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயன்று உன் மனதை உடைக்காதே. சில முகங்கள் சிரித்து கொண்டே விஷம் கொடுக்கும். சில வார்த்தைகள் அன்பு போல தோன்றியும் உள்ளத்தை கிழிக்கும். இனிமேல் உன் மன அமைதியை காப்பாற்ற கற்றுக்கொள். உன்னை மதிக்காத இடத்தில் நிற்காதே. உன்னை மீண்டும் மீண்டும் அளவைக்கும் உறவுகளை பிடித்து கொண்டு உயிரை சிதைக்காதே. சிலரை தூரத்தில் வைப்பது கூட ஒரு பெரிய பாதுகாப்பு. என் செல்லமே, உன் மனம் இத்தனை நாள் குழம்பிய நீர் போல இருந்தது. ஒரு நாள் நம்பிக்கை, மறுநாள் பயம், ஒரு நாள் உறுதி, மறுநாள் உடைப்பு. இப்படியே உன் மனம் சோர்ந்து போயிருக்கிறது. ஆனால் இனிமேல் தெளிவாக இரு. உனக்கு என்ன வேண்டும் என்பதை முதலில் நீ தீர்மானி. நீ எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முடிவு செய். உலகம் என்ன சொல்கிறது என்பதை விட உன் உள்ளம் என்ன கேட்கிறது என்பதை கேள். தெளிவான மனசுக்கு முன் விதியும் தலைகுனியும். என் பிள்ளையே, பெரிய வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படு. நல்ல வீடு வேண்டும் என்று ஆசைப்படு. பணம் வேண்டும் என்று ஆசைப்படு. உன் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படு. உன் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படு. இவை பேராசை அல்ல, வாழ வேண்டிய உரிமை. உன் வாராகி தாய் உன்னை கஷ்டத்தில் மட்டும் பார்க்க விரும்பவில்லை. நீ சிரிக்க வேண்டும், நீ நிம்மதியாக தூங்க வேண்டும், உன் வீட்டில் சந்தோஷம் சத்தம் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நான் உன் வாழ்க்கைக்குள் இறங்கி வந்திருக்கிறேன். என் செல்லமே, சில நேரங்களில் நீ பிரார்த்தனை செய்தும் மாற்றம் தெரியாமல் வருந்துகிறாய். அம்மா, எப்போது நல்லது நடக்கும் என்று கேட்கிறாய்.
ஆனால் ஒரு விஷயம் நினைத்துக்கொள், மழை பெய்த உடனே நதி நிரம்பாது, விதை போட்ட உடனே மரம் வராது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்காக கதவுகள் திறக்கப்படுகிறது. உனக்காக நல்ல மனிதர்கள் உன் பாதைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். உன்னை அளவைத்த சக்திகள் மெதுவாக விலகி கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்கிறது. நீ இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அழுத ஒவ்வொரு நொடியும் என் மனதை தொட்டது. அதனால்தான் இனிமேல் உன்னை யாரும் எளிதாக காயப்படுத்த முடியாத அளவுக்கு நான் உன்னை பலமாக மாற்றப் போகிறேன். உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து அதிரப்போகிறார்கள். உன்னை அவமதித்த இடங்களில் கூட உன் பெயருக்கு மரியாதை வரும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும். என் செல்லமே, உன் மனதை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள். பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், தன்னை வெறுக்கும் மனநிலை, இவை உன் அதிர்ஷ்டத்தை தடுக்கிறது. யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அந்த வலியை தினமும் சுமந்து கொண்டு சாகாதே. அந்த வேதனையை என் காலடியில் போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் பாதையை மட்டும் பார்த்து நட. உன் வெற்றியே பெரிய பதில். என் அன்பு தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் கடல் போல கொந்தளிக்கும். ஒரு நாள் அமைதி, மறுநாள் புயல். ஆனால் எந்த புயலும் நிரந்தரமில்லை. இன்று உன்னை பயமுறுத்தும் பிரச்சனை நாளை ஒரு நினைவாக மாறிவிடும். இன்று முடியாது என்று தோன்றும் விஷயம் நாளை சாதாரணமாகிவிடும். அதனால் இப்போது உள்ள கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. உன் பயணம் இன்னும் முடியவில்லை. உன் வெற்றி இன்னும் வரவில்லை. என் செல்லமே, மனம் உடைந்து போனால் ஓடோடி வந்து என்னை நினை. உன் வாராகி தாயின் கண்களை மனதில் கொண்டு வா. வார்த்தைகள் தேவையில்லை, உன் மூச்சு கூட எனக்கு புரியும். உன் இதயம் துடிக்கும் சத்தம் கூட எனக்கு கேட்கும். நீ அமைதியாக என் பெயரை சொன்னால் போதும். அந்த நொடியிலேயே உன் மனதுக்குள் நான் இறங்கி வருவேன். உன் குழப்பத்தை அமைதியாக மாற்றுவேன். உன் பயத்தை தைரியமாக மாற்றுவேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். நின்று போன வேலைகள் நகரும். வீட்டில் இருந்த சண்டைகள் குறையும். உன் உடம்பில் இருந்த சோர்வு குறையும். கடன் சுமை மெதுவாக இறங்கும். உன் மனசு மீண்டும் நிம்மதியை உணர ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்பு உன் கதவை தட்டும். என் செல்லமே, உன் தலை குனிய வேண்டிய நாட்கள் முடிந்து கொண்டிருக்கிறது. உன் கண்களில் இருந்த கண்ணீர் ஒளியாக மாறப்போகிறது. உன் கால்களை கட்டி இருந்த தடைகள் உடையப் போகிறது. உன் பாதையில் நான் முன்பே நடந்து செல்கிறேன். நீ விழாமல் இருக்க என் கைகள் உன்னை தாங்கும். நீ சோர்ந்து போனால் என் தோள் உனக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் கையை நான் விடமாட்டேன். என் அன்பு தங்கமே, இன்று நான் விட்ட இந்த சவால் உனக்கானது. இந்த வார்த்தைகள் உன் இதயத்துக்குள் இறங்கி இருந்தால் என் பார்வை உன் மீது இருக்கிறது. இந்த குரல் உன் உயிரை தொட்டிருந்தால் உன் வாழ்க்கையை மாற்ற நான் ஆரம்பித்து விட்டேன். இனிமேல் பயப்படாதே. இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தீபம் அதை விரட்டும்.
என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய், நான் உனக்கு ஒரு சவால் விட்டு செல்கிறேன். இன்று நீ என் பேச்சை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டம் வந்து தீரும். அது உன் அன்னை நான் தரும் ஆணை, அசைக்க முடியாத சத்திய வாக்கு. என் தங்கமே, ஒரே நாளில் என் வாழ்க்கையை மாறிவிடுமா என்று உன் மனதிற்குள் ஒரு துளி சந்தேகம் இருந்தால், அந்த சந்தேகத்தோடு என் வாக்கினை நீ கேட்காதே. உன் நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். அந்த மகா சக்தி உன்னிடம் இல்லை என்றால் இந்த தாய் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை என் செல்லம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்து இதை சொல்லுகிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது என்று யோசித்துப் பார். இத்தனை காலமாய் உன்னை ஏங்க வைத்த விஷயம் எது கிடைத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நீ துடித்தாயோ, அந்த வெற்றியை உன் கையில் கொடுக்கவே உன் வாராகி அம்மா நான் இப்போது வந்திருக்கிறேன். உன் வாராகி தாய் உன்னை காண வரும்போதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு இமயமலை போன்ற தைரியம் பிறக்க வேண்டும். இந்த அன்னை உன் முன்னே வந்து விட்டாலே அது உன் வெற்றிக்கான முதல் படி என்பதை ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். என் வாராகி சொன்னாலே அது நடந்தே தீரும் என்கிற உறுதியை உன் ஆள் மனதில் ஆணி அடித்தாற் போல பதியவே நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேகம் காட்டு. உன் உழைப்பும் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கும் சேரும்போது அந்த மகா சக்தி உனக்கு நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை ஒன்றும் பேராசைப்படவில்லை. உன் நிம்மதியான வாழ்விற்கான அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் தானே கேட்கிறாய். உனக்கு எது உண்மையான நிம்மதியை தருமோ அதை இந்த வாராகி நான் சர்வ நிச்சயமாக தருவேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது வளம் கொளிக்கச் செய்து உன்னை செழிக்க வைப்பேன். 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்ன உடனே என் வேலை முடிந்தது என்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கி விடாதே. உன் மனது இப்போது தான் சிங்கத்தை போல விழித்து கொள்ள வேண்டும். உன் உடலுக்கு வேண்டுமானால் ஓய்வு கொடு, ஆனால் உன் லட்சியத்திற்கு ஒருபோதும் ஓய்வு கொடுத்து விடாதே. லட்சியம் சோர்ந்து போனால் அப்புறம் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என் பிள்ளையே, துணையாக யாரும் இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த மகா சக்தியே பக்க பலமாயிருக்கும் போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்கு வேண்டிய அத்தனை நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாராகி அன்னை நான் உருவாக்கி தருவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த பொறாமை கண்கள் உன் மீது பட முடியாது. யாரும் உன் பாதையில் முட்டுக்கட்டை போட முடியாது. நான் குறித்த நேரத்தில் நான் சொன்னபடியே உன் வாழ்வில் அந்த மகா அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், அதில் மாற்றமே கிடையாது. என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறர் முன்னால் நீ தலை குனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்ய போகிறேன். இவனால் இது முடியுமா? இவள் இதையெல்லாம் சாதித்து விடுவாளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடினவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கப் போகிறது. அதற்கு உன் உழைப்பும் நம்பிக்கையும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கும் வரை இந்த வாராகி அன்னை உனக்கு தருவதை இந்த அகிலத்தில் எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து விடாதே என்றுதான் உனக்கு
எச்சரிக்கையாக சொல்கிறேன். உனக்கான வெற்றிக்கனியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை நீ கனவு கண்டது போல மிக அழகாக மாறும். அதுவரை மன நிறைவோடு என் அன்பை மட்டும் நினைத்து கொண்டிரு. உன் வாராகி தாயின் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ பார்த்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கதறி அழுதிருப்பாய். அந்த அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது வருவேன் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் வாராகி தாய் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இனி உன் துயரங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு கொடுக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகா சக்தி வாய்ந்த கட்டளை. இந்த காலத்திற்குள் உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு வழி பிறக்கும். பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு இதோ என் கையில் இருக்கிறது. நீ பயப்படாமல் உன் காரியங்களில் இறங்கு. வெற்றி உன் காலடியில் வந்து விழும். உன் அன்னை நான் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே. நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சாம்ராஜ்யமே இருக்கிறது. உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என் சக்தி அதைவிட பெரியது. நீ எதை நினைத்து உருகிறாயோ அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அன்னை நான் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன்னை தொட நினைக்கும் தீய சக்திகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு, உண்மையாக உழை. உனக்கு வேண்டியதை நான் தட்டாமல் தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்கும். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. மகிழ்ச்சியான செய்தியை வரவேற்க தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம். என் அன்பு மகனே, மகளே, உன் இல்லத்தில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வை. எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் முன்னே இருக்கும் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான அங்கீகாரம், மரியாதை எல்லாம் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டு தருவேன். உன் கையில் இருக்கும் கலப்பையை உறுதியாக பிடி. உன் வாழ்வை நான் சொர்க்கமாக மாற்றுவேன். உனது நம்பிக்கையே உனக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக்கொள். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். நீ நிம்மதியாக இரு. இனி உனக்கு எல்லாம் சுகமே. என் செல்லமே, உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். எப்போதுமே இருளுக்கு பிறகுதான் விடியல் வரும். உன் வாழ்வில் இருண்ட காலம் முடிந்து இப்போது சூரியன் உதிக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் போகும் தருணம் இது. உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை விரட்டு. அம்மா பார்த்து கொள்வாள் என்கிற ஒரு எண்ணம் போதும். உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு போர் என்றால் அந்த போரில் உனக்கு வெற்றியை தேடித்தரும் தளபதியாக நான் இருப்பேன். உன் கவலைகளை சுமக்க எனக்கு வலிமை இருக்கிறது. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறு. உன் வாராகி அன்னை உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? இந்த 24 மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இனி நீ பார்க்க போவது எல்லாம் சுபமான நிகழ்வுகளாகவே இருக்கும். உன் கனவுகள் நனவாக போகும் வேலை வந்துவிட்டது. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம்
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் கைகள் இனி பிறரிடம் கையேந்தாது. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் கைகள் உயரும். உன் வீட்டில் செல்வம் பெருகும், நிம்மதி நிலைக்கும். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். இது வெறும் ஆசை வார்த்தை அல்ல, இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் உறுதிமொழி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உண்மையான நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் நேரமும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். வாராகி அம்மா என்று ஒரு முறை அழைத்தால் ஓடோடி வந்து உன் குறைகளை தீர்ப்பேன். உன் அன்னை நான் உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் நீ பலமுறை கேட்ட கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டேயே, அது உன்னை இன்னும் பலமாக நான் கொடுத்த சிறு சோதனைகள். இப்போது அந்த சோதனைகள் முடிந்து விட்டன. நீ ஒரு வைரமாக மாறிவிட்டாய். அந்த வைரத்தை இன்னும் ஜொலிக்க வைப்பது என் வேலை. உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக மாறும். முட்கள் எல்லாம் மறைந்து மலர்கள் பூக்கும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். உன் வாராகி தாய் உன் முன்னே செல்ல நீ தைரியமாக பின்னால் வா. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்க்கை இனி உனக்கு பிடித்தாற் போல அமையும். இது உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, நீ இன்று வாழ்க, வளர்க. வெற்றி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே ஆச்சரியத்துடன் பார்ப்பாய். இதுவரை மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும். உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள். உனக்கு நான் துணையாக இருக்கும்போது தோல்வி உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் மன உறுதிதான் உனக்கு மகாபலம். அந்த பலத்தை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. எத்தனையோ பேர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது. என் உலக்கை உன் எதிரிகளை துவம்சம் செய்யும். என் கலப்பை உன் வாழ்வின் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும். நீ எதற்கும் தயங்காதே. இந்த 24 மணி நேரம் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். சந்தோஷமான செய்தியை எதிர்நோக்கி இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு எப்போதும் அரணாக இருப்பேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு தங்கமே, உன் மன பாரத்தை நான் முழுமையாக உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ யாரை நினைத்து ஏங்கினாயோ, அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததோ, அது உன்னை தேடி மீண்டும் வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் சொல்வாக்கு பலிக்கும். நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? உன் வாராகி அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை உன் வாழ்வில் பொற்காலமாக மாற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் வெற்றிக்கு நான் உத்தரவாதம். மகிழ்ச்சியான செய்தியை பெற தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன் வாராகி அன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன். வெற்றி நிச்சயம். இனி எல்லாம் சுபமே. உன் அன்னை நான் உன்னை தழுவிக் கொள்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் முன்னே இருக்கும் தடைகள் எல்லாம் என் காலடியில் மிதிப்பட்டு சிதையும். உன் வாழ்க்கை ஒரு மகா சரித்திரமாக மாறப்போகிறது. புறப்படு என் பிள்ளையே. உன் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன் வாராகி தாய் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, கலங்காதே. வெற்றி உனதே.